வேதத்துல ஒரு 2 மனிதர்களை குறிச்சு ஆண்டவர் சொல்லுகிற ஒருவனை குறிச்சு ஆண்டவரே சொல்றாரு. மோசேயை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அதே மாதிரி ஆபிரகாமை குறிச்சு வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. 2 மனுஷங்களை குறிச்சு வேதம் நமக்கு ரொம்ப வெளிப்படையா இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல அவங்க உண்மையா இருந்தாங்க அப்படின்னு நம்ம அவங்க வாழ்க்கையை எடுத்து நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்கள் தான். ஆனா அவங்க எப்படி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க, எப்படி இந்த பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, அல்லேலூயா, எப்படி இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க நிலைத்திருந்தார்கள் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. முதலாவது ஆபிரகாம் குறிச்சு நம்ம 2 பேர் சொன்ன 2 பேர்ல 2 பேரையும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. 2 பேரும் தியானம் பண்ணா இதுக்கு நமக்கு 1 மாசம் ஓடிடும். ஆபிரகாம் குறிச்சு வேகமா நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்தது ஏன்னா முதல் ஆபிரகாம் தான், அடுத்ததான் மோசேக்கு டைம் தான் மோசே பார்க்கலாம். ஆபிரகாம் குறிச்சு மாத்திரம் என்ன பண்ணலாம், பார்த்து பிடிக்கலாம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிராம், அவன் பேர் ஆபிரகாம் அல்ல, ஆபிராம். அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவருக்கு பேர் வைக்கிறாரு. முதல் பேர் என்னது, ஆபிராம். ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தும். ஆண்டவராகிய தேவன், நல்ல கவனிங்க, ஆபிராம் என்பவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அல்லேலூயா. ஆமென் சொல்லேன். இப்படி தகப்பனை குறித்து இப்படியாய் சொல்லப்படுகிறது, விக்கிரகங்களை செய்து விற்கிற ஒரு வியாபாரி. விக்கிரகங்களை செய்து அதை என்ன பண்ணுவாரு, அதை தொழிலாய் செய்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த ஆபிராம். அல்லேலூயா. அவனுக்கு திடீரென்று ஒருவேளை அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்திருக்கலாம், கடவுள் பக்தி மிகுந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டு வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அப்போ ஆபிராமுக்கு ஆண்டவர் திடீரென்று தரிசனத்தில் தோன்றுகிறார். தரிசனத்தில் தோன்றி ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், அல்லேலூயா, ஆமென் சொல்ல. இன்னைக்கு இந்தியா விட்டு நம்ம எங்க போனாலும் நம்ம என்னதான் சொல்லுவோம், ஐ அம் இந்தியன். இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு ஊற்றி வளர்க்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸ்கூல்ல இருந்து படிக்கிற 1ஆம் கிளாஸ் எல்கேஜில இருந்து சேர்ந்து we are Indian. இல்லையா? அந்த தேச பக்தி என்ன பண்ணிருப்பாங்க, ஊட்டி தான் நமக்கு வளர்த்திருப்பாங்க. அதுல நமக்கு ஒரு பெரிய பெருமிதம் இருக்கும், ஒரு பெரிய ப்ரௌட் இருக்கும். இல்லையா? நான் யாரு, நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன்னுடைய பெருமை என்ன பண்ணீங்க, உடைகிற உன் தேசத்தையும். இல்லையா? 2வது சொல்றாரு, வாசிங்க, உன் இனத்தையும். ரெண்டாவது ஐ அம் தமிழியன். இன்னைக்கு எதுல ஒரு பெருமை இருக்குல்ல, நான் யாரு, மூத்த குடி, நான் தமிழ் குடி, நான் மூத்த குடி சொல்லி அது ஒரு பெருமை தானே. உலகத்துல முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்று அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா? முதல் தோன்றிய மொழி அப்படின்னா முத நாகரிகத்தில் வளர்ந்தவன் தமிழன் சொல்றாங்க. அப்போ இந்த இனத்தில் பிறந்த உங்களுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு. இல்லையா? என்ன பெருமை, நான் தமிழன். இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் தமிழ் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா முத பேசப்பட்ட மொழி. மற்ற நாடுகள்ல போயிட்டு உன்னை பார்த்துட்டு தமிழா அப்படின்னு கேட்டாலே அவன் எப்படி கேட்கறானா, உன்னை பெருமையா பார்த்து கேட்கறான்னு அர்த்தம். தமிழ் அப்படின்னா உன்னை பெருமையா பாக்குறான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னா முத பேசுறவனே வந்தான், முத மொழியை வரையறுத்தவனே வந்தான். ஒரு மொழி எப்படி இருக்க வேண்டும், எப்படி செம்மையா இருக்கணும், அதெல்லாம் பார்த்து என்ன பண்றான், அதுக்கு அவ்வளவு புக்குங்களை எழுதி இன்றைக்கு வரைக்கும் சங்கத்தை அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த தமிழ் மொழி லைவ்ல இருக்கு. அதான் பெரிய விஷயமே. அநேக மொழிகள் அழிஞ்சிடுச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மொழியெல்லாம் இருக்கு, லைவ்ல பேசிட்டு இருக்கிறோம், உயிரோடு இருக்குது, உயிருள்ளதா இருக்குது. இன்னைக்கு கவிதைகள் படைக்கிறோம், இன்னைக்கும் அநேக பேச்சு போட்டிகள் நடந்து கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் மொழி, இது ஒரு இனம். தமிழ் என்பது ஒரு இனம். முதல் சொல்றாரு, உன் தேசத்தையும், இரண்டாவது உன்னுடைய இனத்தையும். நமக்கு நம்ம இன்னைக்கு வாழ்ற நமக்கே தேசப்பற்று இருக்கு, இனப்பற்று இருக்கு. இல்லையா? அன்னைக்கு வாழ்றவங்களுக்கு எப்படி இருந்திருப்பாங்க யோசிப்பாங்களா? சின்ன கூட்டமா தான் வாழ்ந்திருப்பாங்க. சின்ன ஏரியா தான் அந்த தேசமே. பெரிய ஊரா இருக்காது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய நிலப்பரப்பு இருக்காது. ஒரு சின்ன ஏரியா, ஒரு தேசம். அப்போ உன் தேசத்தையும், அவன் தேசம் என்று சொன்னா அவனுடைய பேஸ், அவனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்ட இடம், அவனுடைய ஆசீர்வாதங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடம், அவனுடைய பொருளாதாரம் நிர்ணயிக்கப்பட்ட இடம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கிருந்து என்ன பண்றான், பெற்றுக் கொள்ளுகிறான். உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு சொல்றாரு, உன் தகப்பனுடைய வீட்டையும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்ல செல்வ செழிப்பு, நல்ல ஆசீர்வாதம், நல்ல வருமானம். நான் வேலைக்கே போகலனாலும் எங்க அப்பா சம்பாதிச்சு எடுத்து வந்து எனக்கு கொடுப்பாரு, நான் என்ன பண்ணுவேன், நல்ல சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தேசம், இனம், உடைய தகப்பன் வீட்டையும் விட்டு. அல்லேலூயா. சொல்ற காரியம் என்னது, விட்டு. இன்னைக்கு ஒரு சின்ன பாவத்தை உங்களால என்னால விட முடியல. ஒரு சின்ன பழக்க வழக்கம், ஐயோ இது நாங்க காலகாலமா பின்பற்றிட்டோம், இதான் எங்களுடைய பழக்கம். அந்த கல்யாணத்துல பாருங்க பேசிப்பாங்க, இல்ல இது எங்க பழக்கம், எங்க பழக்கத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். ஒரு பழக்கத்தை என்ன பண்ண முடியல, விட முடியல. இது எங்களுடைய பண்பாடு,
இந்த பண்பாட்டை எங்களால என்ன பண்ண முடியாது, விட முடியாது. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. நம்ம படிக்கும் போது ஈஸியா படிச்சுட்டு கடந்து போயிடலாம். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உடைய குடும்பத்தையும் விட்டு நான் காமிக்க தேசத்துக்கு போகும்போது அது ஒரு வசனத்துல ஒரு வார்த்தையில முடிஞ்சிடும். அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம், ஈஸியான ஒரு விஷயம் அல்ல. எப்படி கடந்து போவதற்கு அப்படி சொன்ன உடனே சொன்ன வார்த்தைக்கு கீழ்பட்டு உடனே ஓடியாருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஈஸியான விஷயம் இல்ல. நம்ம நினைச்சிட்டு அது ஈஸியா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய போராட்டம், மன போராட்டம், அந்த சிந்தையில ஒரு போராட்டம். சாப்பிட்ட சாப்பாடு பழக்கத்தையும் நம்மளால விட முடியல. இன்னைக்கு இந்தியால சாப்பாடு சாப்பிட்டு எங்க வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா சோறு கிடைக்கலாம் அவன் மூஞ்சி கண்டுக்கலாம் அப்படி தொங்கி போய் எதுவுமே கிடைக்காத மாதிரி நீங்க பாருங்களேன், அப்படிதான் இருப்பாங்க. நான் ஒரு முறை அந்த மாதிரி தான் இங்க டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லிக்கு போனா சப்பாத்தியா சுட்டு சுட்டு எல்லாம் டெல்லிக்கிறாங்க. 5 ரூபா சப்பாத்தி, சப்பாத்தி எவ்வளவு 5 ரூபாய், சாப்பாடு கிடைக்காது. எங்க போனாலும் சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி, ரொட்டி ரொட்டின்னு வாடுங்க. சப்பாத்தி கூட இல்ல, ரொட்டி, தந்தூரி ரொட்டி, அந்த ரொட்டி இந்த ரொட்டி. சரிடா ரொட்டியை கொடுக்கறா அப்படின்னு ரொட்டிக்கு சாம்பார் கொடுக்கறா, சாம்பார் கொடுக்க மாட்டான். 300 ரூபாய் சாம்பார் வாங்கணும். 5 ரூபாய் சப்பாத்திக்கு நமக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். அந்த அந்த கல்ச்சர், அந்த நம்ம சாப்பாடை விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் சாப்பாடு நம்மளால பண்ண முடியல, ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. தேடுறோம் எங்கேயாவது சோறு கிடைக்குமா, எங்கேயாவது ஒயிட் ரைஸ் கிடைக்குமான்னு தேடுறோம். அப்படியே தப்பி தவறி ஒயிட் ரைஸ் கிடைச்சாலும் அந்த ஒயிட் ரைஸ் நம்ம ஊர் ஒயிட் ரைஸா இருக்கவே இருக்காது. பாசுமதி ரைஸ்ல கேவலமான ஒரு சாம்பாரை போட்டு வெளியா வேற வழியே நம்ம சாப்பிட நமக்கு கல்ச்சரல் ஷாக் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம், உன்னுடைய இனம், உன்னுடைய குடும்பத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல, நம்ம நினைச்சுக்கிறோம் ஈஸியான விஷயம். ஆனா அதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே வாசிங்க வசனத்தை. நான் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோகம் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனா இருந்தார். வயசுல 75 வயசுல ஆண்டவர் சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க இப்ப உங்களுக்கு ஆண்டவர் திடீர்னு கனவுல தோன்றி, எப்பா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போனா நீங்க போவீங்கன்றீங்க. அது ஒரு கனவு, எப்பவுமே வர மாதிரி ஏதோ ஒரு கனவு. ஆண்டவர் ஏதோ என்கிட்ட பேசுறாரு இல்லையா, அவர் பேசியிருப்பாரு தெரியும், அதுக்கு கீழ்படிலாம் நினைக்க மாட்டோம். ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், அந்த கனவை தூக்கி ஓர வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க போயிடுவோம். இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. இன்னைக்கு நைட்டு கனவுல தோன்றி உன் சொத்தெல்லாம் வித்து சபைக்கு கொடுத்துட்டு எனக்காக ஊழியம் பண்ணவா அப்படின்னா நீங்க செய்வீங்கன்றீங்க. இல்லையா, கனவு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். அது ஒரு கனவு, ஏன்னா கடினமான ஒரு விஷயம். கடினமான விஷயத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அது ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவீங்க. ஏன்னா அப்படி எடுத்துக்கல, அதை ஈஸியா எடுத்துக்கல. அது தரிசனம் தான், அது கனவு தான். இல்ல ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, நேரில் வந்து ஒரு மனுஷன மாதிரிலாம் பேசல, ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை நம்பி, அந்த அழைத்த தேவனை நம்பி, நாமளை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன வார்த்தையை நம்பி விட்டுட்டான். தன் தேசத்தை விட்டுட்டான், தன் இனத்தை விட்டுட்டான், குடும்பத்தை விட்டுட்டான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னோன்னு எங்க போகணும், என்ன செய்யணும், எந்த இடத்துக்கு போகணும் எதுவுமே தெரியாது. ஆண்டவர் எங்க போகணும்னு சொன்னாரா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரே தவிர எங்க போகணும்னு சொல்லவே இல்லை. டெஸ்டினேஷன் சொல்லல ஆண்டவர். நீ கிளம்புட்டாரு, நான் உனக்கு காண்பிப்பேன், நீ போ. எங்க போன ஆண்டவரே ஒரு வார்த்தை கேட்கல. இல்லையா ஆமென் சொல்ல. நம்முடைய கீழ்ப்படிதல பாருங்களேன், உண்மையுள்ள மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். நண்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் வரையறுக்கிற உண்மை உள்ள என்பதற்கு அர்த்தம் என்று சொன்னால், நீ கீழ்ப்படுகிறவனா இருந்தால் தான் நீ உண்மை உள்ளவன். இல்லையா, சொல்லப்பட்ட இத்தனை ஆசீர்வாதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீ கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறாயா என்பதை என்ன பண்ணு, நிதானித்துக் கொள். உன் வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கிறதா? இல்லையா, வசனத்துக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? கீழ்ப்படிதல் என்பது ஒரு சப்மிஷன், உன்னை அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம். கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருக்கு உன்னை விட்டு கொடுக்கிற விஷயம். இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எங்க போன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டவரா அன்னோட சாப்டர் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு பைபிள் இல்ல, ரட்சிப்பு இல்ல, இயேசு கிறிஸ்துல எல்லாம் முடிஞ்சிருக்கும். பிளான் வேற, பிளான் பியா மாறி இருக்கும். பாருங்க, அவர் கேட்ட வார்த்தை எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு பொட்டி படியை தூக்கிட்டு கூட சகோதரன் வரான்றா, அவனையும் என்ன பண்றாரு, கூட்டிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அவர் ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறத பாரு. 5வது வசனம், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் மகனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆரானிலே சமதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கும் சொல்லல, நான் உனக்கு கானான் தேசத்தை தான் கொடுக்க போறேன்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு போன்னு சொல்லல, அவன் வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிபூரண ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் தேவையான முதல் தரமான குவாலிட்டி என்னன்னா கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஒரு சபை தன்னுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஒரு போதகன்
இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க பவுல் அழகா எழுதுறாரு. ஒரு ஹைரார்க்கி எழுதி வைக்கிறத பார்க்கிறோம். ஒரு ஹைரார்க்கி, யார் யாருக்கு மேல யார் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். இல்லையா? அப்ப என்ன பண்ணணுமா? கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியக்காரன் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்ப ஊழியக்காரருக்கு சபை கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஒரு கணவன் கிறிஸ்துவுக்கு அந்த சாயல் இருக்கிற மனைவி தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வேலை செய்கிறவர்கள் தன்னுடைய எஜமானனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இல்லையா? அப்ப கீழ்ப்படிதல் என்பது உங்களுடைய ஆசீர்வாதத்துல ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். எடுத்து வாசிங்க. ஒரு சில ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம்னா, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி, அல்லேலூயா, ஒரே மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை முழு உலகத்துக்கும் பாவத்தை கொண்டு வந்தது. நல்லா புரிஞ்சுங்க. என்ன புரியுங்களே? ஒரே ஒரு மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படியாம முழு உலகத்திற்கும் உங்களை என்னையும் பாவியா வச்சதுக்கு காரணம் என்னது? ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் உங்களை என்னை நீதிமானா மாத்திடுச்சு. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு மனுஷகுமாரனுடைய கீழ்ப்படிதல் உங்களை என்னையும் பரிசுத்தமா உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் மாற்றி நீதிமானாய் மாற்றி பிதாவண்டையில் சேர்க்கிற அந்த அனுபவத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய கீழ்ப்படிதல் ஒரு சந்ததியினுடைய கீழ்ப்படிதல். நான் சொல்றது புரியுதுங்களா? உன் தனி ஒருவனுடைய கீழ்ப்படிதல் ஒரு மிகப்பெரிய சந்ததியின் கீழ்ப்படிதல். நீ ஒருவன் கீழ்ப்படியாமல் இருந்தவினா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கீழ்ப்படியாமல் நடத்தி கொண்டு போக போற. நீ கீழ்ப்படியவனா இருந்தனா ஒரு மிகப்பெரிய சந்ததியை நீ கீழ்ப்படிதலுக்குள்ள நீ என்ன பண்ண போற? கொண்டு போக போற. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அதான் பவுல் சொல்றார், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாம உலகத்தையும் பாவத்துக்குள்ள தெளிச்சு, ஆனா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் எல்லாரையும் நீதிமானாய் மாற்றினது போல என்றது வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, நம் கீழ்ப்படியாம பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலும் கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ கொடுக்கிற பலியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, விருப்பப்படுறது இல்ல. அவர் எதிர்பார்க்கிற முதல் விஷயம் உனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கிறதா இல்லையா? வசனத்துக்கு நீ கீழ்ப்படுகிறியா? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? மேலான அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படுகிறியா? உன் கணவனுக்கு நீ கீழ்ப்படுகிறியா? உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? உன் போதகருக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? இல்லையா? அந்த ஹைரார்க்கில நீ வந்து நிற்கும் போது நீ உன்னை சப்மிட் பண்ற அர்த்தம், நீ உன்னை விட்டு கொடுக்கிற. ஆண்டவர் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு, அந்த வார்த்தையின் வல்லமை உன் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நீ விட்டு கொடுக்கிறபடினால அந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானாய் நீ மாறுகிறாய். இல்லையா? அந்த பரிபூரண ஆசீர்வாதம் உண்மையுள்ள மனிதனுடைய முதல் ஸ்டெப். நீ உண்மையுள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை உனக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப் கீழ்ப்படிதல். இல்லையா? நீ கீழ்ப்படுதலுக்குள்ள வந்துட்ட அப்படின்னாலே என்ன ஆரம்பிச்சிட்ட? அந்த உண்மைக்குள்ள அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கீழ்ப்படுதல் இல்ல, நான் வந்து ரொம்ப நியாயஸ்தன், நான் நியாயமா பேசுவேன், நான் நியாய தர்மம் எல்லாம் பேசுவேன், ஆனா எனக்குள்ள கீழ்ப்படுதல் இல்ல அப்படின்னா உன்னை நியாய தர்மம் எல்லாம் தூக்கி குப்பையில போடு. அதெல்லாம் இல்லையா? உன்னுடைய நியாயம், உன்னுடைய தர்மம், நீ எதிர்பார்க்கக்கூடிய நீதி, உன்னுடைய சுய நீதி, இதையெல்லாம் கந்தெல்லாம் கிழிச்சு நெருப்புல போட்டு கொளுத்தின அதெல்லாம் வீண். உனக்கு தேவையான முதல் உண்மை கீழ்ப்படிதல். நீ கீழ்ப்படிதலோடு இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிற தேவன். இல்லையா? நீ கீழ்ப்படியாமல் இருப்பனா அன்னைக்கு ஆதாம் செஞ்ச அதே தப்ப நீ செய்கிறபடினால, அன்னைக்கு அவன் ஒரு மனுஷனால முழு உலகமும் பாதிப்புக்குள்ளானது போல நீ செய்கிற ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினால உன் சந்ததி முழுவதும் கீழ்ப்படியாமக்குள்ள போயிடும். இல்லையா? தேவனுடைய சாபத்தை சந்திக்க நேரிடும். சொல்றது புரியுதுங்களா? ஆதாமுடைய சாபம் யார் மேல வந்து நிக்குது சொல்லுங்களேன்? உங்க மேலயும் என் மேலயும் வந்து நின்று இருக்கு. ஆதாம் ஒரு மனுஷனுடைய சாபம் உங்க மேலயும் என் மேலயும் வந்து நின்று இருக்குது. அப்படின்னா நீ நானும் கீழ்ப்படியலனா ஏன் சாபம் எத்தனை தலைமுறை தாண்டி எத்தனை பேரை பாதிக்கும் தெரியவே தெரியாது. அப்ப உங்களுக்கு எனக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, obey the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவளா இருக்கு. அதான் சொல்றாரு மோசே சொல்றாரு, கவனமா இருக்கும்படி, இதன்படி செய்ய கவனமா, கொஞ்சம் கான்சியஸா, கொஞ்சம் சீரியஸா கீழ்ப்படிய ஆரம்பிங்க. இல்லையா? அப்படியே நம்ம என்ன பண்ற, கேர்லஸா தட்டி உதறி விட்டுட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம் தோடி பாத்துக்கலாம் அப்படின்னு பண்ணிடுறோம், கடந்து போயிடும். இதுவரை நம்ம சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் சொல்றேன், உன்னுடைய பேசிக்கே கீழ்ப்படிதல் இல்ல. உனக்கு உன் வாழ்க்கையில ஏன் கஷ்டம், உன் வாழ்க்கையில தரித்திரம், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் அடிக்கி வச்சிருக்கிறாரு. நீ வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டு, நீ போகல ஆஸ்வதி, நீ கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன். உன் படுக்கையில் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப, உன் நெல்லை கலைஞர்கள் ஆஸ்வதிக்கப்படும், மாப்பிசைகளை பற்றி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கலைஞர்கள் பூர்ணமாய் நிலவும். இவ்வளவு ஆசீர்வாதங்களை சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று சொன்னால், உனக்குள்ள அந்த பேஸே இல்ல, அந்த பேஸ் ஸ்ட்ராங்காவே இல்ல, உனக்குள்ள கீழ்ப்படிதல் இல்ல. அந்த கீழ்ப்படிதல் இல்லாத வரைக்கும் உன் வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மையை புசிக்க முடியாது, ருசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன்.
இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலும் கீழ்ப்படியாமையின் பிள்ளை மேல் என்ன வருமா? தேவ கோபாக்கினை. கீழ்ப்படியா சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வருமா? என்கிட்ட சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வருமா? தேவ கோபாக்கினை. தேவ கோபாக்கினை. கோபாக்கினை. அல்லேலூயா. கோபாக்கினை என்று சொன்னால் பிரச்சனை, போராட்டம், பிசாசுடைய பாடு, வியாதி, பலகீனம், இதெல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினை. யார் மேல வரும்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல. யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியும், இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அல்லேலூயா. ஆனா நீ கீழ்ப்படியாம இருப்பாய் என்று சொன்னால் தேவ கோபாக்கினை வரும் என்று இங்க பவுல் எழுதி வைக்கிறத பாக்குறோம். வாசி 22வது வசனத்தை. 21 22 அதே பேசி. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனைவியின் மேல அன்பு, தன்னுடைய சபையின் மேல அன்பு கூர்ந்தாரோ அதே போல எப்படி அன்பு கூர்ந்தாரு? இந்த சபைக்காக தன் சொந்த ரத்தத்தை பூமியில என்ன பண்ணாரு? சிந்தினார். அந்த அளவுக்கு சபையின் மேல அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய மனைவி இடத்துல என்ன பண்ணணுமா? அன்பு கூற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இல்லையா? அடுத்து 24வது வசனத்தை வாசிங்களேன். கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து 6வது அதிகாரம் 1 வாசிங்களேன். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளா உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள். அல்லேலூயா. அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணீங்க. நீ போயிட்டு இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு பண்ணக்கூடாது. கர்த்தருக்குள். அல்லேலூயா. சபைக்கு போகாத அப்படின்னா அது அல்ல கீழ்ப்படிதல். கர்த்தருக்குள். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நன்மை உண்டாயிருப்பதற்கும் இந்த பூமியில நீ நீடித்த ஆயுளோடு வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதையும் வரையறுக்கிறதையும் பார்க்கணும். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக். கொலோசியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் ஒரு காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் 18 வாசிங்க. மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களும் எல்லாருக்கும் எழுதுறாரு, எபேசியருக்கு எழுதுறாரு, எல்லாருக்கும் என்ன பண்றாரு? கீழ்ப்படிதலை குறிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. தீத்து 2வது அதிகாரம் வாசிங்க. தீத்து 2வது அதிகாரம் 9 வாசிங்க. 9 10 வாசிங்க. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக நாங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து. ஒரு வேலைக்காரர் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா? எஜமானுக்கு. அல்லேலூயா. தனக்கு கொடுக்கப்பட்ட மேனேஜருக்கு, தனக்கு கொடுக்கப்பட்ட முதலாளிக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நீ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறந்து சகோதரே சகோதரியே, நீ எடுத்து வைக்க வேண்டிய அடி கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? இன்னைக்கு உன்னையே ஒரு கேள்வி கேட்டுக்கோ. நான் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறேனா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறேனா? என் சபைக்கு நான் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறானா? என் போதகருக்கு நான் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறேனா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? என் கணவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? இதை நான் கீழ்ப்படுத்துகிறேனா என்பதை நீங்க என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்கணும். நீ உண்மை உள்ளவன் என்று சொல்லுவாய் என்று சொன்னால் உனக்கு தேவையான முதல் குவாலிட்டி நீ கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா.